பிரைஸ் அலாட். ஒரே ஒரு வசனத்தை கூட காண்பித்து கொடுக்கிறேன். ரோமர் 12வது அதிகாரம் 9வது வசனம். உங்கள் அன்பு மாயமற்றதா இருப்பதாக தீமையை வெறுத்து நன்மையை பற்றி கொண்டிருங்கள். இன்னைக்கு ஆண்டவர் நம்மளை பார்த்து சொல்றாரு, மகனே மகளே, லவ் பண்ணா உண்மையா லவ் பண்ணுங்க அப்படின்ட்டு. லவ் பண்ணணும்னு வேற எங்கேயாவது ஓடி போயிட போறீங்க? லவ் அப்படின்றது நம்ம கொடுக்குற அன்பு தாங்க. நம்ம யாராச்சும் அன்பு கொடுத்தா நம்ம உண்மையா அன்பு கொடுக்கணும்னு சொல்லி ஏசப்பா இன்னைக்கு நம்மளை பார்த்து தான் சொல்றாரு. நம்ம அன்பு உண்மையா கொடுக்குறோமா? கொஞ்சம் யோசிச்சு பாருங்களேன். உங்க அன்பு மாயமற்றதா, அதாவது பொய்யா இருக்கக்கூடாதுப்பான்னு ஏசப்பா சொல்றாருங்க. பொய்யா இருக்கா? சில நேரங்கள்ல இருக்குங்க. நமக்கு சில தேவைகளுக்காக, சில சூழ்நிலைகளுக்காக நம்ம சில நேரங்களில் சில மனுஷங்க கிட்ட பொய்யா நடந்துக்கிறோம் பார்த்தீங்களா? அதெல்லாம் மாயமற்ற அன்புங்க. எனக்கு ஒன்று ரொம்ப பிடிக்கும்பா, எனக்கு நீ இந்த ஹெல்ப் பண்ணுவியாப்பான்னு சொல்லி சில உதவிக்காக போய் சில மனுஷங்களை முன்னாடி அவங்க கிட்ட அன்பு செலுத்துவோம். ஆனா அதுவும் பொய் தாங்க. ஏசப்பா சொல்றாரு, மனுஷங்க கிட்ட யார்கிட்ட பழகினாலும் தேவைக்காக பழகாத, உன் அன்பு உண்மையா இருக்கணும்னு சொல்லி ஏசப்பா இன்னைக்கு நம்மள பார்த்தாங்க சொல்றாரு. ஃப்ரெண்ட்ஸ் கிட்ட, சொந்தக்காரங்க கிட்ட, பேரண்ட்ஸ் கிட்ட, நம்ம சுத்தி இருக்க ஜனங்க கிட்ட எல்லாருக்கிட்டையும் நம்ம உண்மையா இருக்கணும், உண்மையா அன்பு செலுத்தணுங்க. கண்ட சகலத்துல அன்பு கூறதும் காணாத தெய்வத்துல அன்பு கூற போறோம். அதே போல சுத்தி இருக்க ஜனங்க கிட்ட நீங்க அன்பு செலுத்துற பிள்ளையா இருந்தா ஏசப்பா கிட்ட உங்க அன்பு கண்டிப்பா நீங்க செலுத்துவீங்க. நான் விசுவாசிக்கிறேன். நீங்க விசுவாசிக்கிறீங்கன்னா ஆமென் பட்டுக்கங்க. வசனங்களுக்கு ஃபாலோ பண்ணிக்கோங்க. காட் பிளஸ் யூ. ஆமென்.